சின்ன சின்ன முட்டுகளாம் சிங்கார ரோஜா முட்டுகளாம் துள்ளி துள்ளி ஓடி வாங்க காட்டின் கதையை கேட்டிடவே தனலலலா 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 தனனனனா. பாலு உன்னை மோகிலி தேடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி யாரும் இங்கே எங்களை தேடி வரல. தேடி வரலையா? ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கஷ்டமா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுறவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களோ எனக்குன்னா தெரியல. ஆனால் 90s கிட்ஸா எங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமா எவ்வளோ அழகா மிமிக்ரி எல்லாம் பண்ணி அங்கே பாரு அங்கே போகாத அங்கே அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாலு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? அது உனக்கு தெரியுதா? நம்ம ஏன் இப்ப சம்பந்தமே இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? 90s கிட்ஸ்னாலே அப்படிதான் ஃபன் லைஃப்டா. ஆமா ஆமா, அதுல ஃபன் லைஃப். அது நீ யாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீ கிடைக்காது. அதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்ன அழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டைனோசரோட சேர்த்து போச்சு. அது என்னன்னு சொன்னா இப்ப இப்படிதான் ஆண்டிப்பட்டி அரசப்பட்டி அத்திப்பட்டியை காணுங்கிற மாதிரி 90s கிட்ஸ்ங்கிறது காணாம போயிடும். சரி பரவாயில்ல, நம்ம ஒரு காலத்துல 90s கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஜென்மம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வேணாம் வேணாம், அது வேற முன்னொரு காலத்துல. இதெல்லாம் இதுவும் நம்மளுக்காக வந்ததுதான். சரி வாங்க இன்னைக்கு ஷோக்குள்ள போயிருவோம். ட்ரெண்டிங்ல விடுங்க. அபிராஜ இப்போ சோனிக் சூளங்காய் வாகே சோனிக் தரு அந்த பாத்தீங்களா? அதெல்லாம் இப்ப மைண்ட் எல்லாம் அங்க போகுது. நம்ம மைண்ட் அங்க போகுது. அடே இப்பெல்லாம் என்னடா பாட்டு வருது கார்ட்டூனுங்களா? இன்னைக்கு கேட்ட நாளைக்கு மறந்துடுறோம். ஆனா அந்த காலத்துல வந்து பாட்டுகள்லாம் அப்படியே மைண்ட்ல அப்படியே மைண்ட்ல அதை ஃபீல் பண்ணலாம். அப்படியே ஃபீல்னா இப்படி கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணுவோம். கொக்கரக்கோ சேமல் வந்து என்ன சொல்லி கூவுது, வேல் 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 முருகா சொல்லுதே, கொக்கரிச்சு நிக்கும் போது என்ன பேரு சொல்லுது, வேல் 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 முருகா வேல் அப்படின்னு சொன்னா நீ பாட்டு பூரா பாட்டாவே படிச்சுக்கிட்டு இருக்க. நீ நம்ம பெர்ஃபார்மன்ஸாவே போய்கிட்டு இருக்கோம். அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப நீ ஒரு இதை எடுத்து விடு. ராகம் இவ்வளவு தூரம் இப்போ 90s பாட்டு படிச்ச ஒரு ராகம் உனக்கு தெரிஞ்ச ராகம் இப்போ கிட்டத்தட்ட சமீபத்தில் வந்தது பாருங்க. அழகு 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 இப்படி இடையில எல்லாம் நீங்க ஒரு சங்கதி சொல்லுங்க பாப்போம். சங்கதி சொல்லுங்க. சொல்லணுமா? சொல்லுங்க பாப்போம். ஆக்கள் தானே என்ன செஞ்சீங்க? சங்கதி தானே கேட்ட. ஓ காமெடி காமெடி. இது வந்து சொல்றது என்னன்னு சொன்னா நாடி நரம்புல யாருக்கு கர்நாடிக் மியூசிக் ஊறி போயிருக்கோம் அவங்களுக்கு மட்டும் அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். ஆமா, நீ என்கிட்ட கேட்டா சங்கதினா என்னத்த சொல்லுவேன். அது ரொம்ப பேசிட்டோம். அடுத்த ஒரு பாட்டு வருது, அதை பாத்துருவாங்க. ஆமா. கண்ணுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி சிரிக்குது, நெஞ்சுக்குள்ள அது குட்டி இருக்கவே இருக்குது. என்னடா சட்டுன்னு பாட்டு நீ பாட்டி விட்ட? அதைத்தான் அப்படி பாத்தியா? அவ்வளவுதானே. அது என்னன்னா பாட்டு லென்த்தா தான்டா இருந்துச்சு. அந்த பாட்டு நல்லா இருந்தனால டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியா? பிரணீதா அக்கா நல்லா பாடினாங்களா? அவங்க என்னன்னு சொன்னா பிரணீதா ஒவ்வொரு கிழமையும் பாட்டு தக்கிட்டு வேற லெவல் இல்லையா? அது என்னன்னு சொன்னா அவங்க வந்து பாடுறது வந்து ஒவ்வொரு கிழமையும் அவங்க பாடுறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு கிழமையும் நம்மளுக்கு தரணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு கிழமையும் பாட்டு பாடுறாங்க. நம்ம ஷோ கிடைச்சது பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுங்க. வரப்பிரசாதம். அப்புறம் வேற என்ன பிரசாதம் இருக்கு? பொங்கல் வடை. நம்ம மைண்ட் அங்கேயே தான் போகுது. பொங்கல்னோட தான் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. மாஸ்டர் கொடுத்தோம்ல கண்டென்ட், நாங்களும் கண்டென்ட் கொடுப்போம். மாஸ்டர் பொங்கலுக்கு வருது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வருஷமா இப்ப தீனியே இல்லாம நம்ம தலைவன் தரிசனத்துக்காக எத்தனை பேர் காத்திருக்கேன் தெரியுமா? அதுதான் சொல்றது. 13ஆம் தேதி எப்படா வருங்கிற அப்படி இருக்குது. என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது தியேட்டர்ல தான் பாக்குறோம். தியேட்டர்ல பாக்குற மாதிரி வருமா? அது பொங்கல் ஸ்பெஷல். ஐயோ என்னால சொல்ல முடியலையே. அதை விட ஃபயரா ஒண்ணு கொடுக்குறாங்கடா. இப்ப நான் அதை பார்த்தவொன்னே மாஸ்டர் படம் லீக் ஆயிருச்சோ அப்படின்ட்டு. இல்ல அது என்னன்னு சொன்னா ஒருத்தர் அனிமேஷன் பண்ற ஒருத்தர், அதுதான் அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. அது வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு தளபதி, ஒரு வெறியன், அவன் ரத்தத்திலே ஊறிடுச்சு. விஜய்ங்கிறது எத்தனை பேருக்கு ஒரு இதா இருக்குன்னு பாருங்களேன். ஒரு கலைஞனுக்கு, ஒரு இதுக்கு, உழைப்பாளிக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கு. இப்ப அதை விஜயை பார்த்துட்டு அதை செஞ்சிருக்காரு. வேற லெவல் ஆச்சு. அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். நீங்களே பார்த்து நீங்களே முடிவெடுங்க அது எப்படின்னு சொல்லிட்டு. யாரா அவன்? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். எப்படி வீடியோ பார்த்ததானே? நானும் லீக் ஆயிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டேன். என்னது படம் லீக் ஆயிருச்சா? அவ்வளோ
என்னது லீக் ஆயிருச்சு இன்னைக்கு அடுத்த சொல்ல போற என்ன கண்டென்ட்ங்கறத அழகா பிரதிபலிக்குது அது பாத்தீங்கனே அதான் நமக்கு விவசாயம் அதுதான் விவசாயம் சரி என்னன்னு சொன்னா அடுத்து முக்கியமா மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன் இன்னைக்கு டெக் குருல எல்லாரும் வந்து பாப்பீங்கன்னு நான் ஆவலோட எதிர்பார்க்கறேன் ஆமாமா இன்னைக்குனா நீங்க உட்கார்ந்து கண்டிப்பா பாப்பீங்க அத ஆமாமா எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இப்ப கூட அந்த விஷயத்தை செஞ்சுட்டு சில பேர் விட்டுட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் ஆமா ஆமா அதான் சொல்றேன் அது இனிமே நீங்க செய்யக்கூடாது இந்த மாதிரி தவறுகள் வேணாம் அதுக்காகவே தான் இது முக்கியமா நம்ம குருஜி இன்னைக்கு சொல்றாரு எல்லாரும் பார்த்துட்டு வாங்க பாருங்க முடியாது குருவே சரணம் சரணம் குருவே வரணும் வரணும் குருஜி சொல்லுங்க வளமையா நான் தானே டவுட்டுகளா தூக்கிட்டு வருவேன் ஆமா இந்த முறை டவுட் வந்து நம்ம போடுற வீடியோஸ் இருக்கு தானே அதுல கமெண்டாவே வந்திருக்கு கமெண்ட் ஆமா ஆமா என்ன 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 போட்டுருக்காங்க என்னன்னு சொன்னா நம்ம வீடியோஸ் இனியில பில்லியன் கில்லியன் கணக்குல எல்லாம் போகுது தானே ஓ அந்த அளவுக்கு ரீச் இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உடையவங்க ஒருத்தவங்க தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க பேரு திவ்யா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா வீடியோ கால் பேசியிருக்காங்க நல்ல விஷயம் தானே வீடியோ கால் பேசுறது நல்ல விஷயம் தான் அது ஒரு நம்பிக்கையானவங்கள்ட்ட ஒரு வீடியோ கால் ஒன்று பேசி அந்த வீடியோ லீக் ஆயிருச்சு கொஞ்சம் போக்குவரத்தா இருந்திருக்காங்க ஆமா அப்ப என்னன்னு சொன்னா அந்த வீடியோ கால் பேசிட்டு இப்படி ஒன்று ஆயிருச்சு இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படின்னா அப்ப எனக்கு கமெண்ட்ல நான் கமெண்ட்லயே அடிச்சுட்டு நீ பேசாமே இருந்திருந்தா தவிர்க்கிற விஷயம் தானே அப்படி நீ சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு இல்ல அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா இனி வரும் ஆட்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப சரி நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதனால தான் அதையே தூக்கிட்டு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு அதை நாங்க சொல்லியே ஆகணும் எதை தூக்கிட்டு வீடியோ தூக்கிட்டு வந்தீங்க இல்ல அந்த கான்செப்ட் ஓ வீடியோ இருக்கா வீடியோ அது இல்ல ஜி அப்ப அதனால இப்ப நீங்க சொல்லுவீங்க கம் ஆன் ஜி உனக்கு இல்லாத கண்டென்ட்டா இப்போ நம்ம வீடியோ கால் அப்படின்னு எடுத்தால் இப்போ முன்னெல்லாம் ஃபோனில் ஜஸ்ட் பேசிட்டு விட்டுருவோம் இப்போ வீடியோ கால் அப்படின்றது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதாவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் நம்ம கால் எடுத்து பேச மாட்டோம் வீடியோ கால் எடுத்து பேச மாட்டோம் ஆனால் இங்கேருந்து தூரத்தில் அதாவது வெளிநாட்டில் இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கலாம் நம்மளோட படித்தவங்க சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளோட ஆறு உயிர் இதுகள் காதல் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் மாமியார் அத்தை எல்லாத்தையும் பெரியப்பா எல்லாத்துக்கும் எடுக்கிற அதுவும் இந்த கொரோனா சீசன்ல வெளிலையும் போக கிடைக்கலையா அப்ப என்ன பண்ணோம் வீடியோ கால் எடுத்து தான் பேசணும் சரியா இந்த வீடியோ கால்ன்றது வந்து நல்ல விஷயம் சரியா சந்தோஷமான விஷயம் முகத்துக்கு முகம் பார்த்து பேசுறோம் எல்லாம் ஓகே ஆனா எவ்வளவு நல்லது இருக்கோ அதே மாதிரி இங்க கெட்டதும் இருக்குது அதாவது கெட்டது என்னன்னா இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி ஆமா இப்ப நாணயம்னா மறுபக்கம் இருக்கு நிலானா மறுபக்கம் இருக்கு இன்பம் துன்பம் அந்த மாதிரி இதுலயும் ஒரு கெட்ட நீ சொல்றது சரி இப்போ அதே மாதிரி இப்போ அந்த குறிப்பிட்ட நபர் நீ சொல்ற நபருக்கு என்ன நடந்திருக்குது லீக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இவங்க ஏதோ இன்டிமேட்டா அதாவது ஒரு பிரைவேட் மூமெண்ட் ஒன்று நம்பிக்கையா ஷேர் பண்ணியிருக்காங்க அது வந்து அவருக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணி அதை பழி வாங்குற நோக்கத்திலையோ இல்லாட்டி அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க இல்லாட்டி அவருக்கு தெரியாம வேற ஒருத்தர் அந்த ஃபோனில் கூட எடுத்துவும் இருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் அதனால நம்ம இன்னைக்கு என்னத்தை பேச போறோம்னா உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்த அதே சம்பவம் வந்து உங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படியா அப்படின்னா வீடியோ கால் பேசும்போது என்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறோம் நம்ம இன்னைக்கு பேச எடுத்த விஷயத்த நீ கேட்கும்போது நீயே யோசிப்ப நமக்கு வீடியோ கால் பண்ணணுமா வேணாமா அப்படின்ட்டு ரைட் பண்ணுங்க பரவாயில்ல சரியா முதல்ல நம்ம ஒரு உதாரணத்தை எடுப்போம் இப்போ ஏயும் பியும் இருக்காங்க சரியா இப்போ ஏ என்ன பண்ணுறாருன்னா பிக்கு கால் எடுக்கிறாரு அப்போ பியை நம்பி தான் கால் எடுக்கிறாரு அவர் ஏதோ மூமெண்ட்டை ஷேர் பண்ணுறாரு நார்மலாக பேசுகிறாரு எது வேணாலும் இருக்கலாம் இப்போ அந்த டைமில் பி தான் கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் பண்றவரால் இருப்பாரு இவர் தானே நம்பி கால் எடுக்கிறாரு அப்ப அவருக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்பவே ஷேர் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு இன்னொரு டைம் ஏதோ ஒரு ஏன்னா இன்னைக்கு நல்லவங்களா இருக்கவங்க தான் நாளைக்கு கெட்டவங்களா ஆகுவாங்க சரியா இப்ப நம்மளோட இன்னைக்கு நல்லா இருக்கிறனால நம்ம நம்பியை ஷேர் பண்றோம் நாளைக்கு ஒரு திடீர்னு நமக்கு ஒரு பகையாளி ஆறிட்டாருன்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னத்தை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு பிரைவேட் மூமெண்ட் அதாவது ப்ரைவேட்டாக அவரோட இன்டிமேட்டாக இருக்கிற விஷயங்கள் வந்து அதை நம்பி அவருக்காக நீங்கள் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க சரியா ஏன்னா ப்ரைவேட் மூமெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் கூட அதாவது உங்களுக்கு தேவை சில டீட்டெயில்ஸ் தானே அதுகளை கூட நீங்கள் ஷேர் பண்ணுறதை தடுக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம வீடியோ கால் பேசுகிறதுக்காக என்னென்னமோ சொல்யூஷன்ஸ் இருக்குது பொதுவாக இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லையும் வீடியோ கால் இருக்குது ஐஎம்ஓ இன்ஸ்டா அப்புறம் ஸ்கைப் அப்புறம் அப்படிலாம் நிறைய கண்டது கிடையாது எல்லாம் இருக்குது சரியா
ரைட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப்ஸ் தானே இது. ஆனாலும் நிறைய பேர் இதில் ஏமாந்துறது என்னன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோருக்கு போன ஒரு வாட்ஸ்அப் அடித்த பிறகு ஒஃபிஷியல் ஆப்பும் இருக்கும், அதே மாதிரி அன்அஃபிஷியல் ஆப்ஸும் அதில் இருக்கும். சரி, ஒஃபிஷியல் ஆப்ஸ்னு சொன்னால் அழகாக அந்த க்ரீன் கலர் லோகோ போட்டு வாட்ஸ்அப்னு இருக்கும், உண்மையானது. சரியா, அதுக்கு கீழே நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்னு அடித்தா வாட்ஸ்அப் மட்டும் வராது, அதுக்கு கீழே நிறைய வரும். அதில் பாருங்க நீங்கள் கோல்டு வாட்ஸ்அப்னு இருக்கும், பிளாக் வாட்ஸ்அப்னு இருக்கும், ஒயிட் வாட்ஸ்அப், ஓ அது இதுன்ட்டு எல்லாம் இருக்கு. அப்போ எல்லாம் நினச்சிக்கிறதா எல்லாம் ஒரே வாட்ஸ்அப் தானே அப்படின்னு அடிச்சு விட்றது. சரியா, அதை டவுன்லோட் பண்ணி சில நேரங்களில் ஒரிஜினல் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர் கூட அந்த ஃபேக் வாட்ஸ்அப் இருக்கு தெரியுமா, அதில் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யறது, அடே இதில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு ஆண்டவா அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணி அடிச்சு விட்டுறது. சரி, அப்போ அதில் உண்மையில் என்ன நடக்குன்னு சொன்னால் ஒஃபிஷியல் ஆப்பில், அதாவது ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற ஆப்ஸில் என்ன நடக்கும்டா என்கிரிப்ஷன் சொன்னால் அவனுங்களுக்கு, அதாவது வாட்ஸ்அப் ஓனருக்கு, அதாவது ஃபேஸ்புக் ஓனருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்க முடியாது. அது சொல்லுவாங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு. அது இருக்கிறனால நம்மளோட டேட்டா நம்மளையும் மீறி எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஃபேக் வாட்ஸ்அப்லாம் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒன்று அந்த கம்பெனியாலேயே ஹேக் பண்ண முடியும், இல்லைண்டா அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட அந்த வாட்ஸ்அப் சர்வீஸ் இருக்குது தெரியுமா, அதை ஒரு ஹேக் பண்ணிட்டான் வைங்களே, அதுலேயும் நமக்கே தெரியாமல் அந்த டேட்டாவை ஆட்டையை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது டேட்டான்னு சொன்னால் மேபி நீங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வீடியோ கால் எடுக்கிறது அவன் நீங்கள் பேசிக்கிட்டு அங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ இப்போ நீங்கள் நினைப்பீங்க நானும் வேணுதண்டா பேசிக்கிட்டு இன்கேஸ் அந்த குறிப்பிட்ட ஆப் அந்த ஹேக் ஆகிருக்குன்னு சொன்னால், அந்த சர்வர் ஹேக்காக இருக்குன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபர், அந்த ஹேக்கர் வந்து என்ன செய்வான்டா, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அவன் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அங்கேருந்து. சரியா, அப்போ இன்டர்நெட்டில் யூ ஆர் நாட் அலோன். சரியா, அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஒரிஜினல் ஆப்ஸை நம்ம பாவிக்கணும். சரியா, அதே மாதிரி ஃபேக் ஆப்ஸை பாவிக்கிறத ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். ஒரிஜினல்னு சொன்னால் நம்மளுக்கு சீல் அடித்து இதுதான் ஒரிஜினல் அப்படின்ட்டுன்னு இல்லை. உங்களுக்கு இப்போ பொதுவாக நீங்கள் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் கீழே போய்ட்டு ரிவ்யூ கண்டிப்பாக வாசிங்க. ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், இது உண்மையில நல்ல ஆப்பா, இது ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்தோன்னே பட்டன் இன்ஸ்டால் பட்டன் நம்ம கிட்ட இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படி தானே. வாட்ஸ்அப் வந்துருச்சு மேலேயே இருக்குது, அதுதான் கூட பேர் இன்ஸ்டால், இன்ஸ்டாகிராம் கூட இதுதான் அப்படிதான் செய்யறது. அப்படி போகக்கூடாது, அப்ப கீழே போய் பார்க்கணும். ஏன்னா ரிவ்யூஸ் இதுக்கு முன்னுக்கு அனுபவப்பட்ட இருப்பான் தானே, அவன் சொல்லுவான் அதை இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, கையெழுத்து போடாதீங்கன்ற மாதிரி நமக்கு ஒரு அறிவுரை கொடுப்பான். அதை நம்ம முன்னெச்சரிக்கையா, அதாவது ஆல்ரெடி நம்ம அதை என்ன நடக்குது, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. சரியா, இப்போ இவ்வளோ நேரம் ஆப்ஸை மட்டும் தான் பேசும். சரியா, ஆனால் இப்போ ஃபோன்லேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரிஜினலாக கடையில் போய்ட்டு ஷாப்லேயோ இல்லாட்டி கம்பெனிலேயோ ஃபோன் வாரண்டியோட அப்படின்ட்டு வாங்கும்போது அந்த பிரச்சனைகள் ரொம்பவே அவாய்ட் ஆகிருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தெரிஞ்ச ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனை எங்கேயாச்சும் ஒரு இன்டர்நெட்டில் எங்கேயோ பார்த்து அந்த ஃபோன் நம்ம வாங்குறோம்டா, அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டாம்டா. சில ஃபோன்ஸ் வந்து ரூட்டட் பண்ணுவாங்க. அப்படின்னா ரூட்டட்னு சொன்னால் அதில் வருது தெரியுமா, அந்த ஒரு 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 ஃபோன் வாங்கும்போது ஃபேக்ட்ரின்னு சொன்னால் அந்த கம்பெனியாலே நல்ல செக்யூரிட்டி பச்செல்லாம் போட்டு நல்ல செக்யூரிட்டி எந்தெந்த இடத்துல செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அழகாக ஃபோன் நமக்கு கைக்கு வரும். அந்த ஃபோன்ஸை நம்ம பயப்படாமல் பாவிக்கலாம். ஆனால் சில நேரங்கள் செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கும்போது ரூட்டட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கண்ட்ரி லாக் உடைக்கிறது, அதே மாதிரி கேரியர் லாக் உடைக்கிறது, அந்த மாதிரி டைமில் ஐலாண்ட் லாக்கு, யூனிவர்ஸ் லாக்கு, எல்லா லாக்கும் இருக்குது தானே, அதெல்லாம் உடைக்கிறது. இப்போ அதை உடைக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் கஸ்டம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. சரியா, ஒரிஜினலாக வர ஓஎஸை தூக்கிட்டு இவங்க ஒரு கஸ்டம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஃபோன்ஸ் என்னன்னு சொன்னால் இப்போ திறந்த வீட்டில் அது மாதிரி சரியா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ ஒரு ஹேக்கர் வந்து உங்களோட ஃபோனை குறிப்பிட்ட ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான்னு சொன்னால், இப்போ இந்த காலத்துலலாம் ஃபோனை ஹேக் பண்ணுறது கோடிங்கெல்லாம் எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறது அப்படியெல்லாம் தான் நினச்சிக்கிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் முன்னுக்கு உட்காந்து அதில் ஹேக்கிங். இப்போ ஒரு ஃபோனை ஒரு ஃபோட்டோவாலே ஹேக் பண்ணலாம். உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை நீ டவுன்லோட் பண்ணிட்டேன்னு சொன்னால் உன்னோட ஃபோனை ஹேக் ஆகிடும். சரியா, அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரூட்டட் டிவைஸ் எல்லாம் பாவிக்கிற நேரம் இந்த செக்யூரிட்டி பேட்சி அது இதெல்லாம் ரொம்ப லோ லெவலில் இருக்கும். சரியா, அதனால் அதே மாதிரி வைரஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் ஃபோனை பாவீங்க, அதே மாதிரி ஒரிஜினல் ஆப்ஸையும் பாவீங்க. இப்போ உனக்கு விளங்குச்சா ஃப்ரான்சிஸ்? என்னென்ன விஷயங்கள் நான் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்ற புரியுதா? புரியுதுன்னு சொன்னால் ஒரு புரியாத புதிர் மாதிரியே இப்போ நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு நச்சுன்னு உங்கள்கிட்ட கேட்டு வீடியோ கால் எடுக்கவா வேணாமா? எடு, தாராளமாக எடு, வீடியோ கால் தாராளமாக எடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வந்து
ஆத்தென்டிகேட்டட் ஆப்பா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வந்து ஒஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண ஆப்பா, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக அது ஓகே. அதே மாதிரி உங்களோட ஃபோனில் இருக்கிற அன்வான்ட் ஆப்ஸு, அதாவது அது மூலமாக உங்களோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் தேவையில்லாத ஆப்ஸ் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஒரு ஆப்பில் வந்து இன்னொரு ஆப்பை ட்ராக் பண்ணி நீ நினைக்கலாம் வாட்ஸ்அப் வேறு, ஃபேஸ்புக் வேறு, இன்ஸ்டாகிராம் வேறுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கோர்த்து தான் இருக்குது. அப்போ இன்னொரு ஆப்பால் இன்னொரு ஆப்பை ட்ராக் பண்ண முடியும். சரியா? அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதே மாதிரி பப்ளிக் வைஃபை, நீங்களாம் இந்த KFC அங்கங்கே சூப்பர் மார்க்கெட் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக வைஃபை கொடுத்தா ஆண்டவா அப்படின்ட்டு போட்டு டவுன்லோட் பண்ணுறது. சரியா? அதில் என்னண்டா ஃப்ரீ வைஃபை கிடைச்சா பரவாயில்ல, யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பப்ளிக் வைஃபைல உங்களுக்கு சும்மா கிடைக்குதே அப்படின்றதுக்காக அந்த மாதிரி இடங்கள்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த இடங்கள் எல்லாம் உங்களை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஷேர் பண்ணுறீங்க, யார் கூட பேசுகிறீங்க எல்லாம் மானிட்டர் ஆகும். சரியா? அதே நேரம் உங்களோட ஃபோன் வந்து ஹேக் ஆயிருக்கா, முக்கியமாக ஃபோன் இருந்தால் நம்ம பேசலாம். அந்த ஃபோன் வந்து ஹேக் ஆயிருக்கா இல்லையா, இல்லாட்டி ரூட் ஆயிருக்கா இல்லை அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் செய்ய போக வேணாம். முக்கியமாக நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், ரைட், நீங்கள் வீடியோ காலில் என்ன வேணாலும் பேசுங்க. சரியா? தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரைவேட் அதாவது இன்டிமேட்டான விஷயங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணிக்கக்கூடாது, 4 செவத்தில் நடக்கிற விஷயத்த பப்ளிக்கில் காட்டக்கூடாது அப்படின்ற நடக்கிற அந்த விஷயங்களை தயவு செஞ்சு யாரையுமே நம்பி ஷேர் பண்ணாதீங்க. ஸ்பெஷலாக கேர்ள்ஸ். சரியா? அவங்க சொல்கிற அட்வைஸ் இது தான். ஏன்னா பாய்ஸ் வந்து சில சொல்லுவாங்க, நீ இந்த ஃபோன் எடுத்து பாரு, இந்த ஆப்பில் இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இல்லையா, அப்போ எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டிங் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் ரெக்கார்டிங் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் ரெக்கார்டிங் இல்லை. ஆனால் அவன் யூஸ் பண்ணுற ஃபோனில் ரெக்கார்டிங் ஆப் இருக்கும். இப்போ புதுசாக வர ஃபோனில் எல்லாத்துலேயும் பை டிஃபால்ட் ரெக்கார்டரை போட்டு தான் அனுப்புகிறாங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டர். பேசிக்கிறங்க போது 2 இழுத்து டச் பண்ணால் போதும், ரெக்கார்ட் ஆயிரும். அப்போ நம்ம அதை பண்ணுறதே தெரியாத மாதிரி இப்படி செலக்ட் அவன் வசந்த மாளிகை சிவாஜியோட நல்லா நடிப்பான். நடிப்புலே தெரிஞ்சிருவேன் வேலை பண்ணுறான் அப்படின்னு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் தேவையே இல்லை. தனியாக பேசி நீ பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபோனில் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறது தவிர்த்துக்குங்க. அதோட கடைசியாக நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், இப்போ இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் அந்த லொகின் அப்படின்லாம் ஒன்றும் தானே. ஆனால் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் கண்டிப்பாக லொகின் பாஸ்வேர்ட், யூசர் நேம், இமெயில் அதெல்லாம் கொடுத்தா நம்ம லொகின் ஆகுறது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருங்க. அதே மாதிரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள். சரியா? யாருக்குமே கெஸ் பண்ண கூட முடியாத மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை வச்சுருக்கணும். சரியா? ஏன்னா அதில் கூட நம்மளை ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, குயிக்காக கெஸ் பண்ணி லொகின் ஆகிட்டான்னு சொன்னால் நீங்கள் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அதனால் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். தெரியாத ஆளுங்க சொல்லி கொடுங்க. பிரச்சனையில விழுந்துறாங்க, அப்புறம் லீக் ஆயிடுச்சுன்ட்டு லைஃப்பை தொலைச்சிறாங்க. அதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஃப்ரீ வைஃபை தாராங்கன்னு சொல்லிட்டு கோல் பிளேஸில் கிடந்தோம். தவியா நல்ல நேரம் தரல, நல்ல வேலை தரல. இல்லாட்டி ஒரு லிஸ்ட் ஒன்று வந்திருக்கும், சிடியா பண்டிலா நம்ம பயில்களும் வந்திருப்பாங்க. 100 ரூபாய் போட்டு வித்திருப்பாங்க. அது நல்ல வேலை அது வரல. இப்போ நான் முக்கியமாக அது உண்மைக்குமே ஒன்று நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது தானே, அந்த நம்பிக்கை அது போயிருச்சு. இனி அவங்களுக்கு இப்போ அவங்க கேட்டவங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிருச்சு. இனி மற்றவங்க பார்த்துக்கிட்டு ரொம்ப நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணாதீங்க. அது நம்பிக்கை, வீடியோ கால் பண்ணாத நம்பிக்கை. சிலர் இப்படி தானே, நீ என்ன எனக்காக பண்ண மாட்டியா, இவ்வளோ நம்பிக்கை இல்லை என் மேலே, அதெல்லாம் அதெல்லாம் வேற பார்த்துட்டோம். அதெல்லாம் வேணவே வேணாம். நீங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னு போன் மூலியமா தேவையில்லையே, நேருக்கு நேர், ஆட்டுக்கு ஆட்டு, உசுருக்கு உசுரு, அதுதானே எங்க நம்பிக்கை. என்ன சீரியஸ் அனுபவத்துல சொல்றாங்க கேட்டுங்க. ஐயோ என்ன சீரியஸா பேச வச்சுட்டீங்களே குருஜி. ஐயோ நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க குருஜி. இது அவங்களுக்கு உண்மைக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இல்லாட்டியும் இப்ப என்ன சொன்னா, அவங்க கவலையில வேதனையில இருப்பாங்களே, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஆறுதலா இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த மாதிரி துன்பம் இன்னொருத்தவங்க படக்கூடாதுக்காக தான் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களால இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கும். நிறைய பேர் நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கடையை சாத்தலாங்க. என்ன கடையை சாத்தலான்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இது தெரிஞ்சதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மஞ்ச பாக்ஸ்ல ஒண்ணு இருக்கும் குருஜி. சரி, மஞ்ச பாக்ஸ்ல பேய் வந்து அது எப்படின்னு சொன்னா, எது செஞ்சாலும் அவ சொல்லுவா, என்ன நீ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறியா, மெசேஜ் அனுப்பினாலும் பொசுக்குன்னு போயிடும். அது அப்படின்லாம் கேட்குறா. அது பேரு மஞ்ச பாக்ஸ் பொசுக்குன்னு போகுது, ஸ்கிரீன்ஷாட் இந்த பேய் உடுத்துற மாதிரி இருக்கு. பேய் உடுத்துற மாதிரி இருக்கு. ஸ்னாப் சாட் சொல்றியா? அது வரல பேரு. சில பிள்ளைகள் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் மோசம்னு சொல்லல. இந்த மாதிரி ஆப்ஸும் இருக்குது. வாட்ஸ்அப்பு, வைபர் என்னதான் ஓரமாக வச்சாலும் இந்த மாதிரி ஸ்னாப் சாட்ன்றது வந்து செக்யூரிட்டி வைஸ் பெஸ்ட். என்னன்னா, நம்ம பேசுகிற விஷயங்கள் இல்லாட்டி நம்ம கால் பண்ணுறது எதாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்டன்ட் மூமெண்ட்டில் வந்து டிலீட் ஆயிரும். அந்த இப்படி கூட அதனால தான் ஸ்னாப் சாட்னு வச்சுருக்காங்க.
சரியா? ஸ்னாப்சாட்னா அப்போ அது உடனே அழிஞ்சிடும் சரியா? இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அது டிசப்பியர் ஆயிரும். அதே மாதிரி அதை எவனாச்சும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சா கூட உங்களுக்கு இந்த எடுத்துட்டான்டா அப்படின்ட்டு காட்டி கொடுத்துரும். அப்படின்னு காட்டி கொடுத்துருவோம். அதை நினைச்சுக்கிட்டு தான் அடிக்கடி கேட்பேன். ஆனா நான் என்ன நீ என்னது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது? இல்ல, நான் சும்மா பேசுறது, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ற உயிருள்ளவர், அதைத்தான் சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அதை எப்படி வாட்ஸ்அப்ல போட்டு நீங்க ஐயோ இல்ல, அது என்னன்னா ஒரு ஞாபக சின்னமா வச்சுக்கிறது. வச்சிங்க. அப்ப என்னன்னு சொன்னா பொசுக்குன்னு அவ நீ என்ன எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இப்படி இப்படிங்கிறது ஸ்னாப்சாட். ஆனா என் காதல் வந்து ஸ்னாப்சாட் மாதிரி கிடையாது. இப்படி போயிட வச்சிடாத. ஐயோ இல்ல, என் காதல் புனிதமானது புனிதமானது புனிதமானது. அது குறிச்சு உண்மைதானே? உண்மைதான். நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, இப்ப அந்த வேதனைப்பட்ட அக்காவுக்கு நல்ல மெசேஜ் ஒன்று நான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இது முக்கியமான மெசேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? இதை நான் சொன்ன அவ்வளோ விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி ரொம்ப கவனமாக இனி வரும் காலங்களில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையை சாத்துறோம். நன்றி. ஏன்டா ஃப்ரான்சிஸ்? எஸ் எங்கள் தாத்தா பற்றி ஒன்று தெரியுமா? உங்க தாத்தா என்ன பெரிய தாத்தா? எங்க தாத்தா இருக்காரு, சும்மா புளியெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கக்குள்ள விரட்டிக்கிட்டு போவாரு. நடந்து போயிட்டு புளிய வாழாலேயே பிடிச்சி வாழாலேயே அடிச்சு பிடிப்பா. எங்கள் தாத்தா என்ன தெரியுமா செய்வாரு? உங்க தாத்தா டைனோசர்லாம் எங்கள் தாத்தா சுட்டுருக்காரு. உங்க தாத்தா டைனோசர் இருக்காரு? ஆமாம். இப்போ இல்லையேடா, டைனோசர் தாத்தா சுட்டுட்டாரு எல்லாத்தையும். டைனோசர் சுட்டுட்டாரு. ஆமா, சுட்டா எப்படி இருக்கும்? சுட்டா என்னடா புலி கதை ஒன்று. ஆமா, எங்கட தாத்தாலாம் சும்மா புளி எல்லாத்தையும் விரட்டினா இல்ல, அவர் நடந்து வர்ற ஸ்டைலே புலி மாதிரி தான் இருக்கும். அதனால அவர் விரட்டிக்கிட்டே போவாரு, போயிட்டு புட்டிப்பாரு, புட்டிச்சு ஒட்டே அடி பொசுக்குன்னு போயிடும். அது கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காத புளியா? கொட்டை எடுத்த புளியா கொட்டை எடுக்காதான் கேட்டேன். அடே மிருகம். மிருகம். அது இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டு. எப்பயுமே நீங்க மரத்துல இருக்க விஷயத்திலே வராதீங்க. இது வந்து எப்படின்னு சொன்னா இந்த என்ன சொல்றது, டைகர். இப்ப நிறைய பேர் டைகர் இதுதான் போடுறாங்க டிக்டாக் விஷயங்கள்லயும். டைகர் வீடியோ அனுப்பு தான் போடுறாங்க. இப்ப என்னன்னு சொன்னா டைகரை வச்சு ஒருத்தவங்க பிராங்க் பண்றாங்க, அதான் பார்க்க போறதுக்கு தான் இப்படி எடுத்துக்கிட்டு பார்த்து சம்பந்தமெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பயந்துட்டேன். ஆஹா ஓஹோ, ஹரிஷ் ஜெயராஜ் பாட்டு எல்லாம் சும்மா எப்படி இருந்தாரு? முத்து முத்தா இருந்துச்சா இல்லையா? முத்து முத்தா இருந்தா அது கோத்துக்க சரியா? உன் தலைவன் 2 நாளைக்கு முன்னுக்கு தான் பிறந்த நாளை கொண்டாடினார், அதுக்கு ட்ரிபியூட் சாங்னு கொடுத்தீங்க. ஆமா சரியா? அது ஏன் தலைவன் ரகுமான், ஏஆர் ரகுமான். ஆமா சரியா? அவர் என்ன பண்ணியிருக்காரு? 4 நாளைக்கு முதல்ல பர்த்டே கொண்டாடினாரு. 4 நாளைக்கு முன்னுக்கு இல்ல தலைவன் மாதிரி வருமாடா? இல்ல நான் ரகுமான் சாருக்கு சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்கு முன்னுக்கு என்னன்னு சொன்னா அவங்களோட வீட்டுல ஒரு சோக செய்தி நடந்துச்சுதானே. அது அவருக்கு மட்டும் சோகம் இல்லை, அவங்களோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சோகம் வேற. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ரகுமானை உருவாக்கி விட்டதே அவங்க தானே. அதான் இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம நீ நினைச்சிட கூடாது நான் ஹரிஷ் ஜெயராஜ் ஃபேன், ஏஆர் ரஹ்மான் ஃபேன், இளையராஜா ஃபேன். நான் எல்லாத்துலயும் ஃபேன் மச்சான். எனக்கு தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும், விக்ரமையும் பிடிக்கும், சூர்யாவையும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும். நான் ஃபேன் மச்சான். நீ செய்யற வேலைகளுக்கெல்லாம் நான் ஃபேன் தான், இல்லன்னு சொல்லல. அடுத்தது உண்மைக்கு இப்ப நம்ம ஹரிஷ் ஜெயராஜுக்கு கொடுத்துட்டோம், ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பா கொடுக்காம இருக்க கூடாது. அது ஆஸ்கார் நாயகன்ரா, இந்தியாவை கொண்டு போயிட்டு இதுல இங்க வச்சாரு. எதுல வச்சாரு? அமெரிக்கால வச்சாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பண்ற அலம்பல் இருக்கே, தாங்க முடியல. சரி, ஏஆர் ரஹ்மான் வருது, பார்த்துட்டு வாங்க. பழைய குருடி கதவை தொடடின்ட்டு பழைய பாட்டாவே போட்டுக்கிட்டு இருக்கிய. இல்ல நீ கதப்பன்னு எனக்கு தெரியும். போன முறை ராஜா டெக்குரு இல்லாம போனதுக்கு யார் ராஜா காரணம்? அதுக்கு யாரு காரணம்? அதெல்லாம் நீங்க இப்படி சின்ன புள்ள மாதிரி இருங்க. இவர் என்னன்னு சொன்னா, இவர் காலையில 10 மணிக்கு ரெக்கார்டிங் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 மணிக்கு கால் பண்றேன் எங்க அப்படின்னு, ஹலோ நான் இப்பதான் எலும்புனேன் அப்படிங்கிறது. கண்டென்ட் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு வா ராஜா ரெக்கார்டிங்னு சொன்னா, கேட்டா எனக்கு கூகுள்ல இருந்து கால் பண்ணாங்க, அதனால நான் வரல. கேட்டா கூகுள் சிஓ என்று பீச்சிக் கொள்வது. சரி அண்ணன் பிரில்லியன்ஸ் பிரசங்கம் பண்ணாத. அதுக்கப்புறம் கேட்டா நான் இப்பதான் யூடியூப் நிறுவனத்துல இருந்து பேசிட்டு வரேன், அவர் என்ன கூப்பிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் பேசினா தானே ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. இது இப்ப உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அடுத்த ஒரு பாட்டு தான் வருது, அதுக்கு கொடுங்க இன்ட்ரோவை. இயர் எண்ட் மெட்லி இட்லி
இயரன் மெட்லி 2020. அது அடுத்தது உங்களுக்கு வரப்போகுது. அது அடுத்ததான் உங்களுக்கு வரப்போகுது. பார்த்து மகிழுங்க. பார்த்துட்டு வாங்க தம்பி, பார்த்து மகிழுங்க. பார்த்து மகிழுங்க. பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வாங்க. அதை விட இதெல்லாம் ஓவர் ஆக்ஷன் தான் உடம்புக்கு ஆகிறது இல்லைங்கிறது. பார்த்துட்டு வாங்க மக்களே. ஓகே. ஏன்டா தெரிஞ்சிக்கிறோம்? எஸ். போனவர் என்ன படத்தை போட்டீங்க தீபாவளிக்கு? பிகில் போட்டோம். 300 கோடி ஒன் மேன் ஷோ. தனியாளா நின்று தலைவன் நின்று இருக்காரு, அதனால பிகில் போட்டோம். போட்டீங்க. எஸ். அப்போ சட்டப்படி அடுத்து என்ன படத்தை போட்டிருக்கணும்? அடுத்து என்ன படத்தை போட்டிருக்கணும்னு சொன்னா என்ன படத்தை போடுறீங்க? சர்க்காரை போடுறீங்க? ஆமா, சர்க்கார் போடுறோம். அடுத்து என்னத்தை போடணும்? ஆர்டர் படி வாங்க. ஆர்டர் படி வாங்கன்னு சொன்னா மாஸ்டர் போடணும். எங்கள்கிட்ட மாஸ்டர் காப்பி இல்ல. மாஸ்டர் காப்பி இல்லை. ஆமா, நல்ல நேரம் போடல. உங்க உடம்பு பூரா பிளாஸ்டராக தான் இருந்திருக்கும். அதுதான் பத்தாவதுக்கு இப்போ என்னன்னு சொன்னா மாஸ்டர் இப்போ என்னன்னு சொன்னா 300 கோடி பிகிலே அடிச்சிருக்கு. இப்போ அடுத்தது எப்படி மாஸ்டர் வந்து 500 கோடி கலெக்ஷன் அல்லும் 500 கோடி எப்படியுமே அது போயிடும். அதுக்கு முன்னுக்கு நாங்க எப்படி டிவியில போடுறது? ஆமால, அதெல்லாம் சில ரகசியங்கள், கம்பெனி பிரேக் ரகசியங்கள் உடைக்க கூடாதுல்ல. ஆமா. இப்போ என்னன்னு சொன்னா ஏற்கனவே சூரரை போட்டிருக்கு, அங்க சூரரை போட்டிருக்கிறது தான் இருக்கு. கம்பெனி ரகசியங்களை கூடுதலா வெளியே சொல்ல விருப்பம் இல்ல. அது சூரியரை போட்டு மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, மாட்டிக்கணும். அது வேற விஷயம். விட்டுருங்க. சரியா, உங்களை கேட்டாங்களோ? விட்டுரு. என்னன்னு சொன்னா இப்ப என்ன சொன்னா மச்சான் அந்த டிக்கெட் இருக்குன்னு சொன்னீங்க, அவன் வந்துட்டானா? டிக்கெட் வாங்க போனா 7 மணியாதான். ஆமா, இப்ப வாங்கி வச்சாதான். இன்னும் 4 நாள் தான் இருக்கு, போய் படத்தை வேற பார்க்க இருக்கு. அப்புறம் என்னன்னு சொன்னா பொங்கல் வேற வரப்போகுது. அதுக்கும் என்னது மக்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மாஸ்டர் படம் பார்க்க போறவங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மாஸ்க் போட்டுக்கிறங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நம்மள மாதிரி அப்ப எப்படின்னா இப்படி இருந்துக்கணும். ஆமா, சரி. சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி கவனமா இருந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. சரி. பொங்கல் எல்லாருக்கும் வரப்போகுது. இன்னொரு 3-4 நாள் இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் நாங்க முன்கூட்டியே சொல்லிக்கிறோம். ஹாப்பி பொங்கல் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஆமா. இப்ப மச்சான் டிக்கெட்டுக்கு லேட் ஆயிருச்சு. எல்லாரும் பாய் சொல்லிட்டு போயிடுவோம். வேற குட் நைட் சொல்லிட்டு போயிடுவோம். ஐயோ சொல்றேன். உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் பிரான்சிஸ். உங்கள் அருள். வணக்கம். வணக்கம். மாஸ்டர் பொங்கல் முடிந்தவுடன் சந்திப்போம். டிக்கெட் கொண்டு தரேன். ஓகே. ஓடிட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடிஞ்சிட்டேன். அவனுக்கு ஹாப்பி மாட்டு பொங்கல். அவனுக்கு மாடு தானே, மாட்டு பொங்கல். ஹாப்பி மாட்டு பொங்கல் அருள். போயிட்டானா? நானும் அவனுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அரே பிரான்சிஸ், ஹாப்பி மாட்டு பொங்கல்.